கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஓ அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நோவா குடும்பத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க அவசியமாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பம் கர்த்தருக்கு மிகவும் குடும்பங்களை கர்த்தர் மிகவும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதிலேயும் பார்க்க போனால் நீதிமான்களின் குடும்பத்திற்கு கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாய் அங்கே காணப்பட்டது. நன்றாய் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தினுடைய தகப்பனார் பிள்ளைகளை பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்னவுடனே அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா! எத்தனை பிள்ளைகள் இப்பொழுது தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அவசியமாக இருக்கிறோம். நீதிமான் தான் குடும்பத்திலே தகப்பன், ஆனால் பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி பிள்ளைகள் மாத்திரம் தகப்பனுக்கு ஒரு குடும்பத்திற்கு கீழ்ப்படிந்தால் போதாது என்று அவர் பாருங்களேன், அவர்களுடைய மனைவிகளை, பிள்ளைகளுடைய மனைவிகளை அவர் அந்த பேழைக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். எனக்கு அன்பாண்ட சகோதர சகோதரிகளே, வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, முதியோரே, கணம் பொருந்திய போதக பிதாக்களே, நீதிமான் என்று கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் நாம் மாத்திரம் அந்த குடும்பத்தில் நீதிமானாய் இருந்தால் போதாது. நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். பாருங்க, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா! நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறவர். பொல்லாத கூட்டத்திலிருந்து, மிகவும் தவறு செய்கிறதான அந்த உலகத்திலிருந்து அவர்களை கர்த்தர் வேறு பிரித்து அவருடைய கூடாரத்திலே, வாழ்க்கை என்ற ஒரு படகிலே அவர்களை கர்த்தர் உள்ளே அனுமதித்து வைத்திருக்கிறார். நீதிமானுடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்படித்தான் அவர் நேசிப்பார். கர்த்தருக்கு முன்பாக
உத்தமர்களாய் நீதிமான்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்குகிற ஒரு குடும்பமாய் அந்த நோவாவின் குடும்பம் காணப்பட்டது. ஆகையினாலே இந்த சந்ததியில் ஹல்லேலூயா எத்தனையோ சந்ததிகள் இருந்தது. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக நான் கண்டிருக்கிறேன். இதை கேட்கிற அன்பு நெஞ்சங்களே, கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்ற விரும்புகிறார். நோவாவை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவ்வளவு பெரிய மோசமான உலகத்திலே அந்த குடும்பத்தை மாத்திரம் அவர் நீதிமான் என்று ஒரு பகிரங்கமாய் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், நோவா கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நோவாவின் குடும்பம் காணப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆக அவருக்கு முன்பாக நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் நீதிமான் என்று கண்டிருக்கிறார். இதை கேட்கிற உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீதிமானாக பார்க்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீதிமான்களின் பிள்ளைகள் என்று அவர் பார்க்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீதிமானாக கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை மாற்றியிருக்கிறவர். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் கர்த்தர் நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி ஒரு பாதுகாப்பின் வளையத்தை கர்த்தர் சூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.